ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் சிசியை காமிக்கிறாங்க. ஸோ அப்போ அங்கே ஷியான் டைவர்ஸ் அக்ரிமெண்ட் அங்கே சப்மிட் பண்ணிகிட்ருக்கான். இது வந்து 101 டைம். அங்கே இருக்க எல்லாருமே நீங்கள் எப்போ திரும்ப வித்ட்ரா பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவன் நம்ம ஹீரோயினை பயமுறுத்துறதுக்காக எப்பயுமே அங்கே வந்துட்டு டைவர்ஸ் அக்ரிமெண்ட் இப்படி சப்மிட் பண்ணுவான். அதுக்கப்புறம் அங்கே வித்ட்ரா பண்ணியிருந்திருக்கான். அங்கே ஹீரோயின்ட்ட இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணேன்னா கண்டிப்பாக இன்னொரு டைம் நான் வித்ட்ரா பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப திமிர ஆட்டிடியூட் காமிச்சிட்டு போகிறான். அங்கே அதை பார்த்துட்டு அவங்க இந்த ஆள் வந்து ரொம்ப மோசமானவன்ப்பா, கட்டினப்ப மதிக்கவே மாட்டான். நான் அந்த இடத்துல இருந்திருந்தேன்னா என்றைக்கே இவன்ட்டெல்லாம் டைவர்ஸ் வாங்கிட்டு போயிருப்பேன். பட் இந்த சிசி வந்துட்டு ஏன் இவ்வளோ தூரத்துக்கு பொறுமையாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே இங்கே வந்துட்டு அவங்க எல்லாருமே பயங்கரமாக கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயினுக்குமே இந்த டைம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்கு. இது 101 டைம். கண்டிப்பாக இந்த டைம் நான் உன்கிட்ட பெக் பண்ண போகிறது கிடையாது, நீ என்னை டைவர்ஸ் பண்ணாதன்னு சொல்லிட்டு அவளுமே பின்னாடியே போகிறா. அப்போ அங்கே அந்த ஷியானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னப்பா நீ எப்போ வித்ட்ரா பண்ண போகிற, அவளை வந்துட்டு நீ எப்படி ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கே ஹீரோயினை பற்றி மட்டமாக அங்கே வந்துட்டு அசிங்கப்படுத்தி அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாமே அங்கே கேட்டுகிட்டே ஹீரோயினுக்கு பயங்கர கஷ்டமாயிட்டுருக்கு. அப்போ அங்கே வந்ததுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அங்கே ஷியானோட பொண்டாட்டின்னு சொல்லிட்டு அவனுங்களுக்கு தெரிஞ்சாலுமே மட்டு மரியாதை இல்லாமல் அவனுங்க ரொம்ப இன்சல்ட் பண்ணி கீழே பிடிச்சி தலை விட்டதில் அவளுக்கு முடியலங்க அடிபட்டுருது. நீ என்னப்பா லின்சியை பார்க்க போகலான்னு சொன்னதும் இப்போ போகிறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்ப போகிறான். இப்போ நீ என்னோட அட்டென்ஷன் வேணுன்றதுக்காக இந்த மாதிரி ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கியா பரிதாபமா? நீ இந்த மாதிரிலாம் வேலை பண்ணேன்னா கண்டிப்பாக நான் உன்னை திரும்ப வந்து ஏற்றுக்க மாட்டேன், கண்டிப்பாக டைவர்ஸ் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு காரை ரொம்ப ஸ்பீடாக வந்து எடுத்துகிட்டு போகிறான். ஸோ ரோட்டில் கிடக்கிற தண்ணியெல்லாம் ஹீரோயின் ஃபேஸில் பட்டுது. ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு எவ்வளோ டைம் நான் உன்கிட்ட கெஞ்சிட்டேன், பட் இந்த டைம் அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் அங்கே கால் பண்ணுறா. நீங்கள் என்னோடய அம்மாவோட ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னா நான் உங்களை மேரேஜ் பண்ண ரெடியாக இருக்கேன், நீங்கள் என்னோட டைவர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு சொல்லிடுறா. இந்த டைம் நான் உன்கிட்ட கெஞ்ச போகிறது கிடையாது, நீ வந்துட்டு டைவர்ஸ் என்ன பண்ணிக்கோ, நான் முடிவு எடுத்துகிட்டே நம்ம சொல்கிறா. ஸோ பிறகு அங்கே பப்புக்கு தான் நம்ம ஹீரோயின் கிளம்பி வரா. பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக ஒரு 3 டேஸில் அவள் உன்ட்ட வந்து திரும்ப பெக் பண்ணுவா, ஏன்னா டைவர்ஸ் பண்ணாதன்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாங்க. இல்லைப்பா ஒரு நாள் தான், ஐயோ நீங்கள் வேற ஜஸ்ட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து கெஞ்சுவா பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவ்வளோ ஒரு அசிங்கப்படுத்தி பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்கானுங்க. நீ எதுக்காகப்பா அந்த யூஸ்லெஸ்ஸை பற்றி யோசிச்சுட்டு நீ இப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்க? பேசாமல் நம்ம லின்ஸை பற்றி நீ யோசிக்க வேண்டியதானே, அவள் ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு பொண்ணு, அவள் உன்னை பற்றியே யோசிச்சுட்ருக்கா, உனக்கு ஜோடியாக இருப்பான்னு சொன்னதும் அந்த லின்ஸையுமே ஹாப்பியாக ஆகிட்டாங்க. அவனை போய் ஹக் பண்ணுறா. பட் அங்கே அவன் மனசுலேயே அவங்க ஒரு விஷயம் யோசிக்கிறான். 7 வருஷத்துக்கு முன்னாடி அவள் என்ன அவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருந்தானா, அவள் என்ன தான் காப்பாற்றிருக்கணும், பட் என்னை விட்டுட்டு வேறு ஒரு பர்சனை அவள் எப்படி காப்பாற்றலாம், அதுக்காக தான் அவளுக்கு நான் இப்போ வரைக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்ருக்கேன். பட் இந்த டைம் அவள் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டால் கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் அவளை நல்லா வச்சுக்குவேன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறான். பட் அங்கே நம்ம ஹீரோயினுக்கு இவன் கூட சேர்ந்து இதுக்கப்புறம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே டிசைட் பண்ணிட்டு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. பண்ணுறதை பார்த்துட்டு விலகி உட்காருன்னு சொல்லிட்டு இவன் கோவப்படும் போது ஹீரோயின் அங்கே உள்ளே வந்து பார்த்தா அவள் கையில் அவங்க அம்மாவோட பிரெட் இருக்குது. அதை பார்த்துட்டு அவள் எங்கள் அம்மாவோட பிரேஸ்லெட்டை நீ என்ன இங்கே போட்டிருக்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே, ஐயோ சிஸ்டர் நீ எதுக்காக இப்படிலாம் கோவப்பட்டுச்சுக்க, நான் வந்து உன்னோட வீட்டுக்கு வந்தப்போ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் உங்கள் ஹஸ்பண்டை கேட்டேன், அவர் வந்து இது வந்து ஒன்றும் இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு, இதில் என்னோட தப்பு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஹீரோயினுக்கு பயங்கர கஷ்டமாயிட்டுருக்கு. நான் அந்த பிரேஸ்லெட் அவங்க அம்மாவோடது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரியும், பட் இருந்தாலுமே தூசி மாதிரி நம்மளை வந்து நினச்சிட்டானேன்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு எமோஷனல் ஆகிட்டு இருக்கா. பட் நீ இப்போ என்ன கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே நீ இப்போ எதுக்காக ஓவர் ஆட்டிடியூட் காமிச்சிட்டு பேசிகிட்டு இருக்க, அந்த பிரேஸ்லெட் இப்போ என்ன வந்துட்டு உனக்கு ரொம்ப அவசியமா, நான் வேணா புதுசு உனக்கு வாங்கி தரேன்னு சொன்னதும் அவளுக்கு பயங்கர கஷ்டமாயிட்டுருக்கு. ஸோ அப்போ அங்கே அவள் சொல்கிறான் உனக்கு பிரேஸ்லெட் வேணும்னா நீ பேசாமல் இந்த ட்ரிங்கை கூட நான் உனக்கு கொடுத்துறேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு கோவமாகி போயிட்டு என்ன பேசிட்டு இருக்கா, அவளுக்கு ஆல்கஹால் அலர்ஜின்றது உனக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அங்கே அந்த ஷியானை பார்த்தா நீ இப்போ எதுக்காக எவ்வளோ தூரத்துக்கு ஆட்டிடியூட் காமிச்சிட்ருக்க, கொஞ்சம் குடிச்சா செத்தா போயிடுவோன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி ஹீரோயினோட வாயில் அங்கே வந்து ஊற்றி விடுறான். அப்போ அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலையாயிடுச்சுக்கு. கீழே விழுந்து விடுறான். அவங்க ஃப்ரெண்டு கேர் பண்ணிட்டு இருக்கும்போது உனக்கு இப்போ இந்த பிரேஸ்லெட் வேணும்னா நீ என்ன பண்ணுறேன்னா நீடன் பண்ணிட்டு என் பக்கத்தில் வா, நான் உனக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன்னு சொன்னதும் ஹீரோயின் அதே மாதிரி அங்கே போகிறா. வேறு வழி இல்லை, ஏன்னா இவங்க சப்போர்ட் பண்ண மாட்டான். ஸோ பிரேஸ்லெட்டை கொடுப்பான்னு பார்த்தா அதை கீழே போட்டு உடஞ்சி போயிடுது. நான் வந்துட்டு கொடுத்துட்டேன்லப்பா, நீ தான் ஒழுங்காக கேட்ச் பண்ணணும் அப்படின்ற சைட்டு அங்கே பேசும்போது அவளுக்கு பயங்கர கோவம் ஆயிட்டு, நீ என்ன தெரிந்தே இப்படிலாம் பிஹேவ் பண்ணுவா, அது
எங்கள் அம்மாவோடதுன்னு உனக்கு தெரியுமா இல்லையான்னு சொல்லிட்டு கோவப்படும் போது அங்கே அவள் போய் ஸ்லிப்பாகி கீழே விழுந்ததுமே நீ என்ன தைரியம் தான் அவளை போட்டு இந்த மாதிரி அடிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு கண்ணத்தை சேர்ந்து ஹீரோயின் அரைஞ்சிடுறான். ஸோ காதில் அடிபட்டு அவளுக்கு அது கேட்காது. ஸோ அந்த மிஷின் கீழே விழுந்துடுது. அங்கே அதை பற்றி அவனுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை. அவள் வழியில் துடிச்சிட்டு இருக்கும்போது அவளுக்கு பாஸ்டில் நடந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வருது. கண்ணுக்கு எதிராக அவங்க அப்பா அவங்க ஆன்ட்டியோட சேர்ந்து சீட் பண்ணுறதை அவள் பார்த்துடுறா. என்ன இதெல்லாம் செட்டு கேட்டதும் அவங்க ஆன்ட்டி சொல்லியிருக்காங்க, இதில் என்னோட தப்பு என்ன இருக்குது, இதுக்கெல்லாம் காரணம் உன்னோட உருப்படாத அம்மா தான். அவளை யார் ப்ராஜெக்ட் எப்போ பார்த்தாலுமே பிஸியாக இருக்க சொன்னது, ஹஸ்பண்டையும் பார்த்துக்கணும்ல அப்படின்ட்டு சொல்லும்போது வந்துட்டு சிஸ்டர் என்ன நீங்கள் ரொம்ப இதுக்கெல்லாம் ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேசுனதும் ஹீரோயின் கோவமாயிட்டு அவளை பிடிச்சி திட்டினதுமே அவங்க அப்பா என்ன தெரியும் தான் நீ அவளை அப்படி பேசுவான்னு சொல்லிட்டு கண்ணத்தில் அறிஞ்சிருக்காரு. அதோட சேர்த்து நம்ம ஹீரோயினுக்கு காதுமே கேட்காம போயிருச்சு. ஸோ இப்போ இவன் சொன்னான் இல்லையா 7 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் கூப்பிட்டப்ப நீ என்ன காப்பாற்றிருக்கணும், என்னை விட்டு வேற ஒருத்தனை ஏன் காப்பாற்றணுன்னு சொல்லிட்டு காது கேட்காம போயிடுச்சு. அதனால் இவன் கூப்பிட்டதே அவளுக்கு கேட்கல. யார் இருந்தாங்களோ அவங்கள போய் அவள் காப்பாற்றிருக்கா. பிறகுமே இவனை பார்த்து அவள் கண்டுபிடிச்சி காப்பாற்றிட்டா. மயக்கமானதும் அந்த இடத்துல இந்த லின்ஸி போய் அவள் தான் காப்பாற்றின மாதிரி அங்கே கிரெடிட் எடுத்துட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிச்சேக்கா. அங்கே ஹீரோயின் வழியில் துடிச்சிட்டு இருந்தா. அதை பற்றி அவனுக்கு எந்த கவலையுமே இல்லை. என்னாச்சு லின்ஸி உனக்கு, நான் வா உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வேமா அவளை தூக்கிட்டு போனதுமே அவளுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாயிருது. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயின் திரும்ப அந்த மிஷின் வாங்கி காதில் மாட்டிடுறா. அப்போ அங்கே அவளுக்கு கால் வருது, இப்படி ஒரு புது ப்ராஜெக்ட் வந்திருக்குப்பா, நீ அதை பண்ணேன்னா உனக்கு ஏகப்பட்ட காசு கிடைக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே ஹாப்பிட்டு ஓகேன்னு சொல்கிறா. இந்த மிஷினை வாங்குறதுக்காக வச்சுருந்த காசு எல்லாமே செலவாயிருச்சு. ஸோ நான் கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே எல்லாமே செட் பண்ணிட்டுருக்கா. பார்த்தா அங்கே வர்றது வேறு யாரும் கிடையாது, ஷியானும் லின்ஷியும் தான். அப்போ அங்கே சொல்கிறாங்க, இவர் தான்ப்பா ஷியான் குரூப்போட ஓனர், அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்காக ஜுவல்லரிஸ் எல்லாமே ஃபோட்டோகிராஃப் பண்ண வந்திருக்காங்க, நீ இதெல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்டேன்னா உனக்கு ஏகப்பட்ட காசு கிடைக்கும்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு பிடிக்கல. பட் இருந்தாலுமே இது ஒரு தொழில், நம்ம அதை பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஏகப்பட்ட காசு கிடைக்கும், நம்ம ஏன் இதை விடணும்னு சொல்லிட்டு அங்கே ஃபோட்டோகிராஃப் பண்ண ஆரம்பித்ததுமே இவ வேணுக்குனே என்ன ஒரு ஃபோட்டோகிராஃபர், நீ கண்ணில் இவ்வளோ தூரத்துக்கு லைட் ரொம்ப மோசமாக அடிச்சிட்ருக்கு, பெயின் ஆகிட்டுருக்கு எனக்கு அப்படின்றத சொல்கிறா. ஸோ இவன் ஹீரோயினை பார்த்துட்டு இந்த ஃபோட்டோகிராஃபிங் பண்ணுறதுல இவளுக்கு அப்படி என்ன கிடைக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு வேமா ஓடி வந்துடுறான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இன்சைட்டை இவன் நல்ல ஃபோட்டோகிராஃபர் இல்லைன்னு நீ யோசிக்கிறேன்னா நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஏற்பாடு பண்ணிக்கலான்னு சொன்னதும் நீங்கள் எவ்வளோ நல்ல மனுஷன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது அங்கே வயத்தடிக்க அந்த லைட் விழுக வந்துடுது. இவன் ஹீரோயினை காப்பாற்றணும்னு பார்க்குறான். பட் நான் இப்போ போய் அவளை காப்பாற்றினேன்னா கண்டிப்பாக அவளை நான் கேர் பண்ணுறேன்னு நினச்சிக்குவா. ஸோ நான் அதை நடக்க விடக்கூடாது, அவ என்கிட்ட பெக் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு இவன் லின்சியை பிடிச்சி காப்பாற்றினா. ஹீரோயினுக்கு அங்கே அடிபட்டுது, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அப்போ அங்கே அவ்வளோவே பார்த்துட்டு இருக்கான். இவளுக்கு இப்போ கையில் ஃப்ராக்சர் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறமாச்சும் ஃபோட்டோகிராஃப் பண்ண போகிறேன்னு போக மாட்டாளான்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். அப்போ அங்கே லின்சி என்னால் தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொன்னதும் அப்படிலாம் கிடையாது, நீ அமைதியாயிருன்னு சொல்லும்போது அங்கே ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் கண்ணு முழிப்பு வந்ததுமே உடனே அவளை அங்கே கேர் பண்ணுற மாதிரி ஆக்டிங் பண்ணுறான். நீ எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க, 7 வருஷத்துக்கு முன்னாடி நீ தான் என்னை காப்பாற்றின, ஏதோ உன்னால தெரியாம தானே இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற சொல்லிட்டு பேசினதும் ஹீரோயினுக்கு பயங்கரமான கோவம் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ பாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அங்கே நெருப்பு பிடிச்சி பயங்கரமா எரிஞ்சிருந்திருக்கு. அங்கே இந்த ஷியான்மே வந்திருக்கான். அவன் அங்கே மூச்சு விட முடியாமல் திணறி கீழே விழுகும் போதே ஹீரோயின் அந்த சைடில் வந்திருக்கா. அவன் காப்பாற்ற சொல்லி கூப்பிடுறான். பட் ஹீரோயின் அந்த புகையில் கேட்க மாட்டுது அவளுக்கு காது. அங்கே பக்கத்தில் வேற ஒரு பர்சன் இருக்கவுமே அவங்கள காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிருந்திருக்கா. ஸோ இதை இப்போ யோசிச்சு பார்த்துட்டு கண்ணுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சனை விட்டுட்டு வேற ஒருத்தங்களை காப்பாற்றினா எப்படி இருக்குன்ற ஃபீலிங் இவளுக்கு புரிஞ்சிருக்குல்லன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ கண்டிப்பாக என்கிட்ட பெக் பண்ணுவான்னு சொல்லிட்டு யோசிச்சா அவங்க கோவம் ஆகிட்டு கிளாஸை தூக்கி எரிஞ்சதுமே அந்த உடனே அவள் ஐயோ என் ஃபேஸில் பட்டுருச்சுன்னு சொன்னதும் அவன் கோவம் ஆகிட்டு அவளுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அங்கேருந்து போனதும் அவங்க ஃப்ரெண்ட் அங்கே விடுறாங்க. இவனை மாதிரி ஒரு பர்சன் கண்டிப்பாக உனக்கு டிசர்வே கிடையாதுப்பா, ஆனால் நீ அதுக்காக யாருனே தெரியாத ஒரு பர்சனை போய் மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்குவையா, அவங்க எப்படி உனக்கு கரெக்டாக இருப்பாங்க, ஒருவேளை கிழவனாக இருந்தால் என்ன பண்ணுவேன்னு சொன்னதும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என்னோட அம்மாவோட ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, அப்போ நல்லவங்களாக தான் இருப்பாங்க, நான் மேரேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்ட்டு சொல்கிறான். கவலைப்படுறான். உங்கள் அப்பா அடித்ததுனால உன் காது இப்படி கேட்காம போயிடுச்சு, அன்றைக்கி நைட்டு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் நீ சிக்கிக்கிட்டேன்னு தெரிஞ்சதுமே உங்கள் அம்மாங்க காப்பாற்ற கடைசியில் உங்கள் அம்மாவுமே அதில் இறந்து போயிட்டாங்க, ஒரே நாள் நைட்டில் உன் லைஃபே டோட்டலாக மாறி போச்சுலன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே பயங்கர கஷ்டமாயிட்டுருக்கு. ஸோ அப்போ ஹீரோயினுக்கு அவங்க அப்பா அங்கே கால் பண்ணிவிட்டு பர்த்டே பார்ட்டி இருக்குது, அதில் கண்டிப்பாக நீ கலந்துக்கணும்னு சொன்னதும் கண்டிப்பாக வருவேன், பட் ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குன்னு அவள் சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே நெக்ஸ்ட் டே பார்த்தா ஹீரோயின் அந்த பார்ட்டிக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கிளம்பி வர்றா. அப்போ அங்கே அவன் அதெல்லாமே பார்த்துட்டு என்ன
இவ்வளோ அழகாக ரெடியாகி வந்திருக்கா, என்னதான் செடியூஸ் பண்ணலான்னு வந்திருக்காளான்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். ஸோ அவங்க அப்பாட்ட நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்துட்டேன், இப்போ அந்த டாக்குமெண்ட்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அப்பாங்க அதை அவர் எடுத்து கொடுக்க போகும்போது அவங்க ஸ்டெப் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இதை கொடுத்தா அவள் கண்டிப்பாக நம்மளோட கண்ட்ரோலில் இருக்க மாட்டான்னு சொன்னதுமே, இப்போ நம்ம கொடுக்கலன்னு வச்சுக்கோமே எல்லாருமே நம்மளை தான் ரொம்ப மோசமாக பேசுவாங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக வந்து இதை கொடுத்தாகணும்னு சொல்கிறாரு. அதுக்கு மேலே இது யூஸ்லெஸ்ஸான ஒரு ப்ராஜெக்ட் தான், அவங்க அம்மாவே செத்து போயிட்டாங்க, அதை வச்சு இவன் என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போங்க பார்த்தா அந்த லின்ஸி அங்கே வந்து விழா வந்துட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப மோசமாக பேசிவிட்டு அதை பிடிங்கிட்டு அங்கே அசிங்கம் பண்ணிட்டுருக்கா. அவன் பார்த்தா ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு பார்த்தா அவன் எதுவுமே பேசாமல் எப்பயுமே அப்படி தானே இருப்பான், அவன் வந்து கெஞ்சிட்டோன்றதுக்காக. பட் ஹீரோயின் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறிட்டா. கண்டிப்பாக அவங்க குடும்பத்தவே டோட்டல் அங்கே எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இந்த ஆள் வந்துட்டு எவ்வளோ மோசமான ஒரு பர்சன் தெரியுமா, ஏன்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி அடித்ததில் காதை வந்துட்டு எனக்கு கேட்காம போயிடுச்சு அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக்காகி போயிடுது. அப்படின்னா வந்துட்டு இந்த ஆள் இவ்வளோ மோசமாக பொண்ணு நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவளுக்கு காது வந்து கேட்காம போனதா லின்சி சொன்னாலே, அப்போ திரும்ப இவ போய் சொல்லிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு இவன் அப்படிதான் யோசிக்கிறான். ஹீரோயின் மேலே அவனுக்கு இன்னும் நம்பிக்கை வரல. ஏன்னா அவங்க ஃபேமிலியை எக்ஸ்போஸ் பண்ணி எழுறா, எங்கள் அம்மா உயிரோடு இருக்கும்போதே இந்த வப்பாட்டியை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டீங்க, அதனால தானே எங்கள் அம்மாவுக்கு மன உளைச்சல் ஆயிடுச்சு, இறந்தாங்கன்னு சொல்லிட்டு பேசினதும் அப்படின்னா இவங்க இறந்த பிறகு தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டோன்னு சொன்னது எல்லாமே பொய்யா, இவங்க பொய் சொல்லி பேசியிருக்காங்களா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக்காகி போயிடுது. அதை கேட்டுட்டு அந்த ஆளுக்கு பயங்கர கோவம் ஆயிட்டாங்க. அடிக்க வந்ததுமே தான் நான் இப்போ ஸ்டாப் பண்ணேன்னா நான் கேர் பண்ணுறேன் நினைப்பாளேன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டாப் பண்ணாமல் இருக்கான். பட் ஹீரோயின் பார்த்தா அவளாவே இந்த டைம் ஸ்டாப் பண்ணிட்டு என் மேலே கையை வச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்படுறா. உடனே இவன் பார்த்தா அந்த டாக்குமெண்ட்ஸை பிடிங்க வச்சுட்டு ஹீரோயின் அங்கே ரொம்பவே அங்கே மட்டமாக பேசிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். நாளைக்கு நீ வந்து கோர்ட்டில் வந்து என்னை மீட் பண்ணு, நான் வந்து அப்போ உனக்கு இதை கொடுக்குறேன்னு சொன்னதும் கண்டிப்பாக அப்போ வந்து மீட் பண்ணலாம் அப்படின்ற சொல்லிட்டு அவளுமே அங்கேருந்து கிளம்பி போகிறா. பார்த்தா ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கான். வந்து அவள் என்கிட்ட பெக் பண்ணட்டும், நான் அதுக்கப்புறம் இந்த விட்ரா பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்தா கிளம்பி ஹாப்பியாக அங்கே சூப்பராக ரெடியாகி வந்ததுமே திரும்பவுமே வித்ரா பண்ணுறதுக்காக எவ்வளோ சந்தோஷமாக வந்துட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஹீரோயின் நான் வந்துட்டேன் இப்போ அதை கொடுக்குறேன்னு சொன்னதும் அவனுமே எங்கள் கையில் கொடுத்ததுமே ஹாப்பியாகிட்டு அவள் போய் உட்காடுறான். அப்போ அங்கே ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்ண போனால் அங்கே கால் பண்ணதுமே உடனே இவ்வளோ ஜெலஸாக்குறானாமா, நீங்கள் ப்ராசஸிங்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள், நான் இப்போ கிளம்பி போகிறேன், நான் அவ்வளோ முக்கியமான ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போனதும் ஹீரோயின்ட்ட என்ன மேடம் திரும்பவுமே நீங்கள் வித்ரா பண்ண வந்திருக்கீங்களான்னு சொன்னதும் கிடையாது, இந்த தடவை நீங்கள் டைவர்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்ற சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஒரு நியூஸ் ரொம்ப வைரல் ஆகிட்டுருக்கு. இப்படி லின்சி வந்து சூசைட் பண்ண போயிட்டாங்களாம், அவங்க பாய் ஃப்ரெண்ட் தான் கரெக்டான டைம் வந்து காப்பாற்றிருக்காங்க. அவங்க 2 பேரும் ஹாப்பியாகிட்டு ஹக் பண்ணிக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாமே வைரல் ஆகிருக்குப்பான்னு சொல்லிட்டு ஸோ ஹீரோயினுமே அதை பார்க்குறா. பட் அவளுக்கு எதை பற்றி இதுக்கப்புறம் கவலையே இல்லை. அவள் தன்னோட லக்கேஜ் எல்லாத்தையுமே சூப்பராக அங்கே பேக் பண்ணுறா. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. அவப்பாட்டு அங்கே வந்துட்டு கிளம்பிடுறா. ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் கூட சேர்ந்து லைஃப்பை எவ்வளோ சூப்பராக வாழணும்னு சொல்லிட்டு அவள் ஆசைப்பட்டா. பட் எல்லாமே இப்படி கனவாக முடிஞ்சு போச்சேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் உன்னை திரும்ப நான் லைஃப்பில் பார்க்க மாட்டேன், இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புறா. ஸோ அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அவனை காப்பாற்றும் போது அவனுக்கு தலையில் வேற அடிபட்டுருக்கு. அதில் வந்து அவன் மயக்கமாயிடுறா. ஸோ அந்த டயத்தில் தான் அட்வான்டேஜ் எடுத்து இவன் அவள் காப்பாற்றின மாதிரி ட்ராமா பண்ணி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருந்துருக்கா. இப்போ இது எல்லாமே அவனுக்கு அங்கே கனவாக வந்துட்டு டக்குன்னு அங்கே பயந்து போய் எழுந்திரிச்சதுமே இந்த லின்ஸி வந்துட்டு இன்னுமே அவளை அப்போ மறக்காம தான் இவ இருந்துட்டுருக்கானா, சும்மா ஷோப் தான் பண்ணிட்டுருக்கானா, பிடிக்காத மாதிரின்னு சொல்லிட்டு அவளுக்கு பயங்கரமான கடுப்பாயிட்டுருக்கு. அங்கே போய் சொல்கிறா, எனக்கு கண்ணு முன்னாலே உங்கள் கூட சேர்ந்து உங்களை காப்பாற்றுறப்ப நடந்த ஆக்சிடென்ட் அப்போ எனக்கு இப்போயுமே கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டுருக்கு. தயவு செஞ்சு நீங்கள் என்னை வந்து எங்கேயாச்சும் கொஞ்சம் தூரமாக கூட்டிகிட்டு போக முடியுமா அப்படின்றத சீட்டு இங்கே கேட்டதும் அதை கேட்டுட்டு அவனுமே கண்டிப்பாக நான் வந்துட்டு கூட்டிகிட்டு தான் போகணும், ஏன்னா இப்போ வரைக்குமே இவ என்கிட்ட பெக்கை பண்ணலை, அவள் பெக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இவன் அங்கே நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணுறான். நான் வந்துட்டு முக்கியமான வேலையாக 2 டேஸ்க்கு வெளியே லின்சியோட சேர்ந்து போக போகிறேன், நீ வீட்டில் பேசாமல் அமைதியாக போய் உட்காருன்னு சொல்லிட்டு ஸ்டேஜை பார்த்துட்டு ஃபோனை தூக்கி கீழே எறிஞ்சிட்டு அப்பாட்டு அங்கே வந்துட்டு இக்னோர் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறா. தாங்க இப்படியே 5 டேஸ் ஆகி போயிடுது. அப்படி இருந்துமே அவள் வந்துட்டு இன்னுமே அவனுக்கு ஒரு மெசேஜ் கூட பண்ணலை. அவனுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது, என்னடா புதுசாக இப்படிலாம் இருக்காளேன்னு சொல்லிட்டு 1 ஹவருக்கு ஒரு 2 மெசேஜ் ஆச்சு பண்ணுவாளேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே எனக்கு இந்த லாக்கெட் வந்து பிடிச்சிருக்கு வாங்கி தரீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவன் வாங்கி கொடுக்குறான். ஸோ இதை எனக்கு ஃபோட்டோ விடுங்களேன்னு சொன்னதுமே போட்டு விட்டதும் இவங்க ஹாப்பிட்டு கிஸ் பண்ணிவிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணுறா. அதை பார்த்துட்டு இவன் ஸ்டாப் பண்ணுவான்னு பார்த்தா கண்டிப்பாக இதை பார்த்தா ஜெலஸ் ஆகிட்டு எனக்கு கால் பண்ணுவான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். பட் ஆனால்
அங்கே அதுக்குமே எந்த ரியாக்ஷன் வரல. இவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தா. அவள் கூப்பிடுறா, அது கூட காதில் விழுக மாட்டுது. அப்படின்னா அவனுக்கு இன்னுமே அவள் தான் ஃபுல்லாக நினப்பில் இருக்காளான்னு சொல்லிட்டு இவளுக்கு பயங்கரமான டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ பிறகு அங்கே இதை ஆல்ரெடி அப்போ பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காளா இவன் சொல்லும்போது அவள் என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா ஹீரோயின் வேற ஒரு பர்சனோட சேர்ந்து ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு இவன் ஜெலஸ் ஆக்குறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காளா, நான் இப்போ என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோட்டோவை இவ கூட சேர்ந்து எடுத்து போஸ்ட் பண்ணி விடுறான். பிறகு அங்கே அவளோட சேர்ந்து மூவிலாம் பார்த்துட்டு இருந்தா அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்க. என்னப்பா பொண்டாட்டியை விட்டுட்டியா, வேற ஒருத்தவங்க கூட சேர்ந்து இருக்காங்களே ஹாப்பியான்னு சொன்னதும் கண்டிப்பாக வந்துட்டு அவன் பைத்தியம், அவள் போய் எப்படி என்னை விட்டுட்டு வேற ஒருத்தனை சூஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு இவன் ஃபோட்டோவை பார்த்தா உண்மையிலே அது நம்ம ஹீரோயின் தான். அதை பார்த்துட்டாங்க. அவனுக்கு பயங்கர ஷாக் ஆகி போயிடுது. பேமாங்க எந்திரிச்சு விழுந்தடிச்சு போனால் இவளும் பின்னாடியே போயிட்டுருக்கா. என்னாச்சின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோயினை காணும். அவனுக்கு ரொம்ப பயமாயிட்டு உடனே அங்கே மாடிக்கு போனதும் அங்கே என்னோட சிஸ்டர் என்ன கோவமாயிட்டாலான்னு சொல்லிட்டு இவ கேட்குறா. பட் அங்கே உள்ளே போய் பார்த்தா ஹீரோயினோட ஜுவல்லரிஸ் எல்லாம் இருக்கவும் அவள் கண்டிப்பாக என்ன பயமுடுத்ததான் இந்த மாதிரி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க கட்டிலில் போய் உட்காடுறான். பட் அங்கே டைவர்ஸ் அக்ரிமெண்ட் கிடைக்குது. அதை பார்த்ததுமே ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அவன் அழுக ஆரம்பிச்சிடுறான். அவள் இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கலேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நீங்கள் ஏன் அழுகுறீங்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டை காமிச்சதுமே அங்கே அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருது. ஃபைனலாக நினச்ச மாதிரியே நடந்துச்சான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நீங்கள் வேறு அவள் கண்டிப்பாக உங்களை சும்மா பயமுடுத்துறதுக்காக ஃபேக்காக ரெடி பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு வீடியோ காமிக்கிறான். உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட ஏன்னா அவன் ஒழுங்காகவே பார்த்துக்க மாட்டான்ப்பான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணதும் பேசாமல் ஒரு பர்சனை ஏற்பாடு பண்ணு, கண்டிப்பாக அங்கே ஹாப்பியாக அவன் கூட சேர்ந்து நீ இருக்கிற மாதிரி ஃபிச்சர்ஸ்லாம் வந்து போட்டேன்னா அதை பார்த்துட்டு இவன் ஜெலசாவான்ல நாங்கள் பேசியிருந்திருக்கா. பார்த்தா இல்லை அவள் வந்துட்டு போய் தான் சொல்லியிருக்கான்னு சொன்னதும் உடனே திரும்ப அங்கே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு இவளோட பேச்சு அங்கே நம்ப ஆரம்பிச்சிடுறான். நீங்கள் பேசாமல் ஒரு வேலை பண்ணுங்கள், நீங்கள் என்னை என்கேஜ்மெண்ட் பண்ணுற மாதிரி ஃபேக்காக ஒரு நியூஸை நம்ம ரெடி பண்ணலாம், அதை பார்த்துட்டு அவள் கண்டிப்பாக உங்ககிட்ட வருவான்னு சொன்னதுமே இந்த ஐடியா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு எதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ண சொன்னதும் பாஸ் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க உண்மையாவான்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் சொன்னால் உனக்கு புரியாதா போன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான். ஸோ பிறகு இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தா அந்த பர்சனை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே வந்தால் அவளை பிக்கப் பண்ணுறதுக்கு வந்துடுறாங்க. அங்கே பார்த்தா அங்கிள் அங்கே ஷென் அங்கே புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்ததுமே அப்போ ஹீரோயின் பார்த்துட்டு ஷாக் ஆகி போயிட்டு ஐயோ என் ஃப்ரெண்டு டீனா சொன்ன மாதிரியே வயசான கிழவன் தான், நான் இதை பற்றி யோசிக்காம விட்டேனேன்னு சொல்லிட்டு அவளுக்கு பயமாயிட்டுருக்கு. அப்போங்க சரி ஓகே நம்ம லாயலாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களை மேரேஜ் பண்ண வந்த பொண்ணுன்னு சொன்னதுமே ஐயோ மேடம் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எங்கள் மாஸ்டர் கூட சேர்ந்து தான் உங்களுக்கு மேரேஜ் அந்த உட்காந்துருக்காரு பாருங்க லீஷ்வான் அப்படின்ற சொன்னதும் பார்த்தாங்க நம்மளோட லீஷ்வான் கார்ல இருந்து கீழே இறங்குறான். ஸோ ஹீரோயின் அதை பார்த்ததுமே ஏய் நீயாப்பான்னு சொல்லிட்டு கேட்குறா. ஃபைனலாக அப்போ என்னை வந்து உனக்கு தெரிஞ்சிச்சான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். சரின்னு பார்த்தா இவன் ஒரு புவரான பையனாக இருந்திருக்கான். ஹீரோயின் தான் அவங்க அம்மாட்ட சொல்லி அவனுக்கு அங்கே ஸ்பான்சர் எல்லாமே இங்கே பண்ணுறதுக்கு சொல்லியிருந்திருக்கா. அவன் இங்கே தேங்க்யூ சொல்லும் போது நீ தேங்க்யூ சொல்லணும்னா என் பொண்ணுக்கு தான் சொல்லணும், ஏன்னா அவள் வந்து உன்னை ரொம்ப டாப் ஸ்டூடெண்ட்டுமா நல்ல பையன் நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுங்கள் பெரிய ஆளாக வருவான்னு என்கிட்ட சொன்னான் அப்படின்ட்டு சொன்னதுமே அவன் தேங்க்யூ சொல்லிட்டு அங்கே வந்து போகிறான். ஹீரோயின் அவங்க அம்மாட்ட பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு இவன் ரொம்ப அங்கே ஆசையாக அவ்வளவே பார்த்துருக்கான். ஸோ இப்போ ஹீரோயின் பார்த்தா அப்பா அம்மா பண்ண ஹெல்ப்புக்காக இவன் ஃபேவர் பண்ண வந்திருக்கானான்னு சொல்லி யோசிக்கிறா. பட் அவனை பார்த்தா மனசுலே ஃபைனலாக உன்னை மேரேஜ் பண்ணுற லெவலுக்கு இப்போ என்னோட தகுதி வந்துருச்சுலன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறான். ஸோ அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நீ இதுக்கப்புறம் மாஸ்டர் பெட்ரூமில் தான் இருக்க போகிற, நீ இந்த வீட்டோட லேடி அப்படின்றத அவன் சொல்கிறான். எனக்கு இதெல்லாமே பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது, நீ என்கிட்ட கேளு நான் உனக்காக எல்லாமே பண்ணுறேன்னு சொல்கிறான். ஸோ இப்போ கால் வந்துடுது. சார் நீங்கள் வந்து பண்ண சொன்ன எல்லாமே ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா அவளுக்காக ட்ரெஸ்ஸஸ் ஜுவல்லரிஸ் எல்லாமே இங்கே கொண்டு வர சொல்லியிருக்கான். பிரேஸ்லெட் எடுத்து அவளுக்கு கையில் போட்டு பார்த்ததுமே இல்லை இருக்கட்டும் எல்லாம் நல்லா தான் இருக்குன்னு சொன்னதும் எல்லாமே பிடிச்சிருக்கான் மேடம்க்கு, அவள் ரூமில் கொண்டு போய் செட் பண்ணுங்கன்னு சொன்னதும் ஐயோ எதுக்கு இதெல்லாம்னு சொன்னதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, இந்த வீட்டோட மகாராணி நீ இதுக்கப்புறம் நல்லா இருப்ப, நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன்னு சொல்கிறான். அப்பாங்க அங்கிள் அங்கே வந்துடுறாங்க. என்ன ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணேன்னு சொன்னதும் மேடம் என்ன வந்து சொல்கிறாங்களோ அதே தான் இதுக்கப்புறம் ப்ரிப்பேர் ஆகும்னு சொல்கிறான். ஸோ ஹீரோயினுக்கு இதெல்லாமே கொஞ்சம் புதுசாக இருக்குது, ஏன்னா இவன் மற்றவங்களுக்காக வந்து எல்லாமே பண்ணிட்டு இருந்தா இவளுக்காக ஒருத்தவங்க பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவங்க நம்ம ஹீரோயின்ட்ட நீ இப்போ ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம் போய் ரெஸ்டாரண்ட் சைட்டை அவன் அனுப்பி விட்டுட்டு இதுக்கப்புறம் லைஃப்பில் கஷ்டமே இருக்காது, உன்னை நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஹாப்பியாகிட்டுருக்கா. பிறகு இவனை பார்த்தா அங்கே ஹீரோயின் வேற ஒரு பையனோட சேர்ந்து போகிற மாதிரி கனவு கண்டு எந்திரிச்சிட்டு அவன் தண்ணி கொண்டு வான்னு சொல்லி கேட்டா. தண்ணி இல்லை அவளும் இல்லை பக்கத்தில். அவன் தண்ணி குடிக்க போயிட்டு திரும்ப அங்கே டைவர்ஸை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு கோவமாயிட்டுருக்கான். அவள் எப்படி என்னை விட்டு போவான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே அந்த லின்சியை பார்த்தா என் சிஸ்டர் வந்துட்டு சரியில்லாதவ, அவள் இப்படிலாம் பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டு பேசினதுமே அவளுக்கு வந்து நான் கொடுத்த பனிஷ்மெண்ட் எல்லாம் பத்தாதுன்னு நினைக்கிறேன், இன்னுமே ஹெவியாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான்.
ஸோ அப்போங்க இப்படி வந்துட்டு அவள் வேற ஒரு பர்சனோட சேர்ந்து இருக்கான்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் காமிச்சதுமே அவனுக்கு இன்னும் பயங்கர கோவமாயிட்டுருக்கு. எனக்கு ஆல்ரெடி இவளை பற்றி தெரியும்ப்பான்னு சொல்லிட்டு அந்த லின்ஸு வேற இன்னும் ரொம்ப திமிராவே பேசி ஏற்றி விட்டுட்ருக்கா. அங்கே அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, சார் மேடம் வந்துட்டு இப்போ நார்த் சைடு சொசைட்டியில் இல்லை, அவங்க வந்துட்டு எங்கே போயிருக்காங்கன்னு தெரியல அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அவனுக்கு பயங்கர கோவமாயிட்டுருக்கு. அப்போ அந்த லின்ஸி நம்மளோட என்கேஜ்மெண்ட்டை நம்ம எங்கே பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் நாங்கள் சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. அவளுக்கு சவுத் சைடு சிட்டியில் இருக்க அங்கே ஒரு பெரிய மண்டபத்தில் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைன்னு சொல்லிட்டு இவன்ட்ட பேசியிருந்திருக்கா. ஸோ அதே மாதிரி சொன்னதும் நான் ஏற்பாடு பண்ண போறேன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ அவளோட ஃப்ரெண்டு டீனாக்கு இவளை பற்றி தெரிஞ்சிருக்குல்ல, நான் போய் இப்போ பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறான். டீனா பார்த்தா நம்ம ஹீரோயின்ட்ட தான் அங்கே பேசிகிட்டு இருக்கா. ரொம்பவே என்னை நல்லா கேர் பண்ணிக்கிறாருப்பா, என்னை நல்லா பார்த்துக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஸோ வெளியே வந்து இவன் அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு பயங்கர கோவமாயிட்டுருக்கு. கோவமாயிட்டு இவன் யார் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்ததுமே அதை பற்றி கேட்குறதுக்குலாம் உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? ஆல்ரெடி உனக்கு அவளுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, ரெண்டாவது கூட இருக்கும்போது அவளை கொடுமைப்படுத்தினவே தானே நீயே அப்படின்ற சேட்டவை கேட்குறான். 7 வருஷமா அந்த பொண்ணை நீ வந்துட்டு பாடாப்படுத்திட்டு இருக்க, அப்புறமே கொஞ்சம் கூட வந்து மனசடங்காமல் இன்னும் திமிரா பேசிட்டு இருக்க. நன்றி கேட்டவே நீ மரியாதை வெளியே போடான்னு சேர்த்து அடித்தவன் அங்கேருந்து விரட்டி விட்றா. இவன் வீட்டுக்கு வந்துட்டு பயங்கரமான கோவமாயிட்டு கண்டிப்பாக நான் அவளை இதுக்காக சும்மா விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி அவங்க குரூப்போட சேர்ந்து இருக்கிற எல்லா கொலாபரேஷனையுமே கேன்சல் பண்ணி விடுங்க, அவள் என்கிட்ட வந்து கெஞ்சணும் அப்படின்றத சொல்கிறான். ஸோ அப்போ அந்த லின்ஸி வந்ததுமே நம்மளோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டியை சவுத் சைட் சிட்டியில் நான் வச்சுருக்கேன் அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு அதை கேட்டுட்டு பயங்கர ஹாப்பியாயிட்டுருக்கு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் போய் அவள் இன்வைட் பண்ணதுமே நீ என்னப்பா உண்மையிலே உன் பொண்டாட்டி சிசியை நீ விட போகிறியா அப்படின்றத சொன்னதும் அப்பாங்க அவன் மனசே யோசிக்கிறான், நான் கண்டிப்பாக அதை லைவாக ஸ்ட்ரீம் பண்ண போகிறேன், அவள் இந்த விஷயம் தெரிஞ்சு என்கிட்ட வந்து பெக் பண்ணுவா, பார்த்தீங்களா இவ என் மேலே எவ்வளோ பைத்தியமாக இருக்கான்னு சொல்லிட்டு நான் அவளை அவங்க எல்லாத்தையுமே போட்டு காமிக்கணும் அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து அவளை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். பிறகு இங்கே நம்ம ஹீரோயின்ட்ட லீஷ்வான் நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் உங்கள் மனசில் இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட ஓப்பனாக பேசலான்னு சொன்னதுமே அப்போங்க நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் தான் உனக்கு டிசர்வ் இல்லாத பொண்ணு அப்படின்ற சொன்னதும் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, உண்மையிலே நான் தான் உங்களுக்கு டிசர்வ் இல்லை, ஆனால் நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், நான் உங்களை ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்ற விஷயத்த சொல்கிறான். ஸோ நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு நைட் போல் அங்கே வீட்டுக்கு வந்தால் அவனை கவனிச்சுக்கலாம் இந்த டைம் ஆளே இல்லை. இதுக்கு முன்னாடி ஹீரோயின் தான் அவனை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துருக்கா, இப்போ அப்படி கிடையாது, அவனுக்கு ரொம்ப அங்கே ஃபீல் ஆகிட்டுருக்கு. பட் இருந்தாலும் அவனோட தப்பை அவன் வந்துட்டு உணரவே மாட்டான். அங்கே அந்த லின்ஸியோட சேர்ந்து அவங்க புக் பண்ணுறதுக்காக போகிறா ஹாலை. சார் ஆல்ரெடி ஒரு பெரிய ரிச்சஸ்ட் பர்சன் இந்த ஹாலை புக் பண்ணிட்டாங்க, வேணா உங்களுக்கு கீழே இன்னொரு ஹால் இருக்குது, நாங்கள் வந்துட்டு புக் பண்ணி தரோன்னு சொன்னதும் இப்போ இவளுக்கு இந்த ஹால் முக்கியம் கிடையாது, எப்படியாச்சும் வந்துட்டு அவள் திரும்ப ரிட்டர்ன் வரவங்களையும் இவனை வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கணும். ஸோ உடனே ஓகேன்னு சொல்லிடுறான். ஸோ அதே இடத்துக்கு தான் நம்ம ஹீரோயின் அங்கே நம்ம லீஷ்வான் கூட சேர்ந்து வந்துட்டுருக்கா. அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு, ஏன்னா இதே இடத்துல தான் அவனுக்கு கூட சேர்ந்து வெட்டிங் ரொம்ப சூப்பராக அங்கே பண்ணிக்கணும்னு அவளுக்கு ஆசை. பட் அங்கே பர்சன் மாறி போயிட்டாங்க, இடம் மட்டும்தான் ஒன்றா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தா அங்கே லிஃப்ட்டுக்குள்ளே போகிறத பார்த்துட்டு இவன் அங்கே பயந்து போயிட்டு வேமா அங்கே கதவை ஓப்பன் பண்ணிட்டு போக ட்ரை பண்ணுறான். பட் அதுக்குள்ளே லிஃப்ட்டு மூடிடுது. ஸோ கண்டிப்பாக அவள் என்னை தேடி பின்னாடி வருவான்னு எனக்கு தெரியும், நாளைக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போனால் அவள் வந்து சேருவான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஸோ அங்கே என்கேஜ்மெண்ட் டேட் எதுவுமா காமிக்கிறாங்க. பார்த்தா இவன் இன்னுமே டென்ஷனோட வெயிட் பண்ணிட்டு இருக்கான், இன்னும் அவளை பற்றி எதுவுமே தெரியலேன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் பார்த்தா அந்த சைடில் அங்கே வெட்டிங் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு போகிறத பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உண்மையிலே நீ வந்துட்டு வச்சுவேந்தான்ப்பா, அந்த பொண்ணு உண்மையில ரொம்ப க்ரேஸியாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப இன்னும் ஹீரோயினை மட்டமாக பேசுகிறானுங்க. சரி ஓகே நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, உன்னை பார்க்க வரணும்னு சொல்லுவா, ஆனால் நாங்கள் அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ உன்னை பார்க்க விட மாட்டோம், கண்டிப்பாக கெஞ்சி தான் அவள் உள்ளே வரணும்னு சொல்லதும் அவனும் ஹாப்பியாகிட்டு ஓகே சொல்லிட்டு அங்கே அவளை மீட் பண்ணுறதுக்காக போகிறான். பார்த்தா அம்மாவும் பொண்ணுமே அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் காப்பாற்றினேன்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. பட் காப்பாற்றினதுமோ அவள் தான், அந்த கிரெடிட்டை நான் எடுத்துக்கிட்டேன், இந்த விஷயம் வெளியே தெரியாத வரைக்கும் நம்மளுக்கு நல்லது தான் சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. ஸோ இவனுக்கு அதை கேட்டுட்டு பயங்கரமான டென்ஷனாகி போயிட்டு உடனே அங்கே நம்ம அசிஸ்டண்ட்டை வந்து நான் இன்னைக்கு சிசியை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், அதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்கிறான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்டையுமே ஒரு கேமரா எல்லாமே கொண்டு வர சொல்லும்போது அங்கே அசிஸ்டண்ட் விழுந்தடிச்சு ஓடி வராரு. சார் மேடம் வந்துட்டு பக்கத்து ரூமுக்கு போனாங்க, என்ன நீங்கள் இங்கே போகிறீங்கன்னு நான் கேட்டதுக்கு எனக்கு இன்றைக்கி மேரேஜ்னு சொல்லிட்டாங்க சார், அவங்க வந்து வேறு ஒரு பர்சனை தான் மேரேஜ் பண்ண போகிறாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு இவங்களுக்கு எல்லாருக்கும் பயங்கர ஷாக் ஆகிட்டு விழுந்தடிச்சு வேகமாக அங்கே ஓடிட்டுருக்காங்க. ஸோ அப்போங்க அந்த லின்ஸியை அவங்க அம்மாவும் வந்துட்டு கூப்பிட்டாலுமே இக்னோர் பண்ணிட்டு உள்ளே போகிறாங்க. ஹீரோயின் பார்த்தா உள்ளே ஹாப்பி ஆகிட்டாங்க. நம்ம லீஸ்வான் பக்கத்தில் போய் அங்கே சந்தோஷமாக நிற்கிறா. ஸோ அப்போ தான் என்ன விஷயம்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அவள் டிசர்வ் இல்லைன்னு சொல்லிட்டு பேசும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, தீலேருந்து காப்பாற்றின பர்சன் வேறு யாரும் கிடையாது, நான் தான், அவங்களை காலேஜ்லேருந்தே எனக்கு ரொம்பவே பிடிக்கும்,
தெரியும். பட் என்னோட தரத்தை நான் உயர்த்திட்டு தான் உங்ககிட்ட வந்து பொண்ணு கேட்கணும் தான் நான் இந்த மாதிரி இருந்தேன்னு அவன் சொல்கிறான். அங்கே வந்து அவட்ட அங்கே லவ்வை வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு அங்கே பாக்ஸை ஓப்பன் பண்ணி காமிக்கிறான். பார்த்தா அவங்க அம்மாவோட பிரேஸ்லெட் தான். இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக உங்கள் அம்மாவோடது உயர்வானதுன்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த கண்ட்ரிலே வந்து பெஸ்ட்டான ஆளை வச்சு நான் இதை ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவன் கொடுக்குறான். ஸோ திரும்ப அது ரிப்பேர் ஆகி கைக்கு வந்ததுமே அவளுக்கு பயங்கர ஹாப்பி ஆகிட்டு உடனே அங்கே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கா. ஸோ இப்போ அங்கே மேரேஜுமே அங்கே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ இங்கே ஓடி வந்துடுறான். நீ எப்படி என்னோட பொண்டாட்டியாக இருந்துட்டு வேற ஒருத்தனை போய் மேரேஜ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. தயவு செஞ்சு நீ என் கூட வந்துரு, நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கேன், நடந்த எல்லாத்தையுமே மறந்துட்டு நம்ம புதுசாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயின் நீ எப்படி என்கிட்ட மோசமாக வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருந்தா, அது உனக்கு என்ன மறந்து போச்சான்னு சொல்லிட்டு அவள் பயங்கரமான கோவப்படுறா. அப்போ பார்த்தா அந்த லின்சி அங்கே வந்துடுறா. அவங்க வந்ததுமே நம்ம ஹீரோயின் பக்கத்தில் லீஷ்வான் இருக்கிறத பார்த்துட்டு இவ எப்படி இவ்வளோ தூரத்துக்கு லக்கியாக இருக்கலாம், ஒரு பர்சனை விட்டதுமே இன்னொரு வந்து பணக்கார பையன் கிடச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு பயங்கரமான ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. உடனே இப்போ இவன்ட்ட நான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நம்மளுக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட், நீங்கள் எதுக்காக அவளோட பின்னாடி வந்து சுற்றிட்டு இருக்கீங்க, நீ என்ன இப்பயுமே வந்து என் ஹஸ்பண்டை செடியூஸ் பண்ண பார்க்குறியான்னு சொன்னதுமே அவன் பயங்கர கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறான். என்ன வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க, உனக்கு எனக்குமே தெரியுது நல்லா இது ஃபேக்கான ஒரு என்கேஜ்மெண்ட்னு, ஆளுகளுக்கு முன்னாடி என்ன நடிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டதும் பயங்கரமான டென்ஷனாகி போயிடுது அவளுக்கு. அப்போ அங்கே ஹீரோயின் தயவு செஞ்சு நீ இப்போ இங்கே தொந்தரவு பண்ணாமல் மரியாதை இங்கேருந்து எல்லாரும் போயிருங்கன்னு சொல்லும்போது அங்கே கத்தி இவங்க எல்லாரும் சண்டை போட்டதில்ல அவளுக்கு காதில் பயங்கர பெயின் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த டிவைஸை மாற்றிட்டு வேறு ஒரு டிவைஸ் அவன் போட்டு விடுறான். அதெல்லாமே பார்த்துட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணாலுமே அவள் வரமாட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சுக்குது. அப்போ அங்கே அவளை பார்த்தா நான் இப்போ கன்சீவாக இருக்கேன், என்னை இப்படி கன்சீவ் ஆக்கி விட்டுட்டு நீங்கள் இப்படி கைவிடலாமான்னு சொல்லிட்டு கேட்டதும் அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுது. பட் அவன் கோவமாயிட்டு மரியாதையோட உண்மையை சொல்லி இல்லை நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் உடனே அவங்க நீடன் பண்ணிட்டு சாரி கேட்குறான். நான் உண்மையிலே வந்துட்டு உங்களுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன், நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் அங்கே அவன் ரொம்ப டென்ஷனாகி போயிடுறான். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உன்னோட அம்மா உன்னையும் வந்துட்டு என்ன அங்கே பேசிகிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான். ஸோ சில ஃபோட்டோஸை போட்டு காமிச்சா அவங்க பணத்துக்காக வந்து ஏமாற்றிட்டு ஏகப்பட்ட பணக்காரவங்களோட சேர்ந்து ஆஃபரில் இருந்திருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு அந்த பணக்காரவங்களோட பொண்டாட்டிங்க எல்லாருமே போட்டு இவ்வளோ அடி வெளுத்ததுமே அங்கேருந்து அவங்க எஸ்கேப் ஆகி ஓடுறாங்க. நம்ம ஹீரோயின்ட்டு அவன் திரும்ப கெஞ்சிட்டு இருக்கான், தயவு செஞ்சு வந்துருன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இதுலலாம் எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லும்போது அப்போ அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அங்கே கொஞ்ச நேரத்தில் இப்போ பாருங்கள் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம லீஷ்வான்னு சொல்கிறான். கார்ட்ஸ் எல்லாருமே அவங்கள அங்கே பிடிச்சி இழுக்க வந்துடுறாங்க. அப்போ அவங்க அப்பா அவங்க கோவப்பட்டு உன்னை யார் வந்து லீஷ்வான்ட்ட சண்டையில் சொன்னது, உன்னால் நம்ம கம்பெனி இப்போ பேங்க்ராப்ட் ஆக போகுதுன்னு சொன்னதும் அவங்க சாரி சொல்லிட்டு 3 பேருமே இவனை அம்பொன்னு விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. இவனை பார்த்தா ஹீரோயின்ட்டு அங்கே ரொம்ப கெஞ்சிட்டு இருக்கான், தயவு செஞ்சு என்கிட்ட வந்துருன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அங்கே நம்ம லீஷ்வான்னு போட்டு அவனை அடிச்சிடுறான். அந்த பொண்ணை கொடுமைப்படுத்துகிறப்போ உனக்கு தெரியலையாடா அவளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நீ வந்து எல்லா பழையும் தூக்கி முழுசாக லின்ஷியோட மேலே போட்டுற முடியாது, அப்படி அவளை கொடுமைப்படுத்துன்னு சொல்லிட்டு எல்லாம் நீ உன் விருப்பத்தோட தான் பண்ணேன்னு சொன்னதுமே அவள் தான் வந்து என்கிட்ட போய் சொல்லிட்டா நான் தான் காப்பாற்றினேன்னு அதனால தான் நான் அப்படி பண்ணிட்டேன்னு சொன்னதும் ஓ காப்பாற்றினா நீ வந்து பொண்டாட்டியை கொடுமைப்படுத்துவேன்னு சொல்லிட்டு கேட்குறா. என்னோட அம்மாவோட பிரேஸ்லெட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியும், பட் நீ அதை தூக்கி அவளுக்கு கொடுத்த இல்லைன்னு சொன்னதுமே இல்லை அது அவளோடதுன்னு சொல்லிட்டா, நீ தான் வந்து திருடுன்னு அவள் சொன்னான்னு சொன்னதும் ஸோ எல்லாமே அவள் தான் சொன்னா, நீ பாவம் வந்துட்டு ஒன்றுமே தெரியாதவன் அப்படின்ற செட் அவள் கோவப்படுறா. ஹீரோயின் எனக்கு ஆல்கஹால்னா அலர்ஜி, ஆனால் அப்படி எதுவுமே நீ வம்பு பண்ணி எனக்கு வாயில் ஊற்றுனவன் தானே அப்படின்ற சொன்னதும் இல்லை எனக்கு தெரியாது நம்ம சொல்லிட்டு திரும்ப அங்கே நீடன் பண்ணிட்டு சாரி கேட்டதும் உனக்கு என்னதான்டா தெரியும், உனக்கு எதுவும் தெரியாது, நீ என் மூஞ்சில் முடிக்காத மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. இங்கே நம்ம லீஷானுமே போட்டு அடித்ததுமே அவன் உடனே கோவமாயிட்டு கண்ணை வச்சு நீட்டி இவனை ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுவேன், நீ இப்போ என் கூட வரலனான்னு சொல்லிட்டு மிரட்டினதும் அப்போ அங்கே ஹீரோயின் அவன் முன்னாடி வந்துட்டு நீ பேசாமல் ஃபஸ்ட்டு என்ன கொலை பண்ணிடு, நான் உன் கூட சேர்ந்து வரமாட்டேன்னு சொன்னதும் அப்படின்னா என்ன நானே வந்து ஷூட் பண்ணிக்கிறேன், அப்படின்னா நீ என்னை மன்னிச்சு ஏற்றுக்கவே இல்லை அப்படின்ற சைட்டு அவன் கேட்குறான். ஸோ இவனை இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. அவன் கண்ணை முடிச்சதுமே அவனுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. இவத்துலேருந்து தப்பிச்ச பிறகு அங்கே கோவமாயிட்டு நான் இவளை போய் இன்னைக்கு என்ன பண்ணுறேன் பாரு, அவள் என்ன தானே ஃபஸ்ட்டு காப்பாற்றிருக்கணும்னு சொல்லிட்டு சண்டை போடணும்னு போகிறான். பட் ஆனால் ஹீரோயின் பார்த்தா பயங்கரமாக அங்கே அழுதுட்டு இருந்திருக்கா, அம்மா இப்படி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இவளை ஹக் பண்ணிவிட்டு நான் உன்னை எப்படியுமே கேர் பண்ணிக்கிடுவேன்னு சொல்லிட்டு அவன் அதை பெருசாக எடுக்காம விட்டுருக்கான். பிறகு இந்த லின்சி நல்லா அவனை தூண்டி விட்டு இந்த மாதிரி வேலை பண்ண வச்சுடுறா. வந்ததும் அவள் என்ன வந்தாலும் என்ன பார்க்கன்னு சொன்னதும் மேடம் இங்கே வரவே இல்லை சார்ன்னு சொன்னதும் அவனுக்கு பயங்கர கஷ்டமாயிருது. ஸோ இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தா ஃபோட்டோகிராஃபிக்காக போயிட்டு இருக்கும்போது 2 கார்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க கூடவே. அப்போ அங்கே நம்ம லீஷ்வான்ட்ட எதுக்காகப்பா கார்ட்ஸ் எல்லாம், நான் ஃபோட்டோகிராஃபி தானே பண்ண போகிறேன், எதுக்கு எனக்கு இவ்வளோ செக்யூரிட்டி அப்படின்ற சொன்னதும்
நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் காட்ஸ்லாம் எதுவும் அனுப்பலை அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க போயிடுது. பார்த்தா அவங்க 2 பேருமே சேர்ந்து ஹீரோயினை கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க. எல்லாம் நம்மளோட சியானோட வேலை தான். அப்போ ஹீரோயின் இதெல்லாம் என்னன்னு சொல்லி கேட்டதும், நீ இதே மாதிரி தானே ஒரு லவ் ப்ரப்போஸ் வேணும்னு ஆசைப்பட்டேன், நான் உனக்காக பர்ஃபெக்டாக ஏற்பாடு பண்ணியிருக்கேன் பாரு, நீ என்னோட லவ்வை ஏற்றுக்கோ ப்ளீஸ் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அதை கேட்டதுமே அவளுக்கு பயங்கரமான கோவம் வந்துச்சுக்கு. உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் இதே மாதிரி எல்லாமே ஏற்பாடு பண்ணப்ப நீ என்ன சொன்ன, அங்கே லின்சியோட பர்த்டேக்கு இது வந்து யூஸ் ஆகும்னு சொன்ன, உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொன்னதும் அவன் சரி சரி நீ இதை விட்டு நீ வா என் கூடன்னு சொல்லிட்டு அங்கே டைனிங் டேபிள் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அங்கே டைனிங் டேபிளில் பார்த்தா ஃபுட் எல்லாமே ஏகப்பட்டது அங்கே சமைச்சு வச்சுருக்காங்க. இறால் எடுத்து நம்ம ஹீரோயினுக்காக ஊட்ட போனதுமே அதை பார்த்துட்டாங்க. அவன் ஷீ ஃபுட்னா எனக்கு அலர்ஜி, உனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ அவன் சரி ஓகே இந்த மீட்டை சாப்பிடுன்னு செட்டு கொடுத்தா. உனக்கு என்ன ஞாபகம் இல்லையா, ஃபஸ்ட் டைம் நீ டைவர்ஸ் அக்ரிமெண்ட் சப்மிட் பண்ணும்போது நான் இந்த ஃபுட் எல்லாமே நான் உனக்காக சமைச்சு கொடுத்தேன். அப்போ அந்த லின்ஸுக்கு எதை பிடிக்கலன்னு சொல்லிட்டு திரும்ப என்ன சமையல் பண்ண வச்சேல அப்படின்ற செட்டு கேட்டதும் அவன் அங்கே அதை விட்டு இந்த சூப்பை குடின்னு செட்டு கொடுத்தா. இதே நான் மறந்து போயிட்டியா, சூப் எடுத்துகிட்டு நான் ஆஃபீஸ்க்கு வந்தப்போ அவன் மேலே கொட்டிச்சேன்னு சொல்லிட்டு நீ என்னை பனிஷ் பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே இங்கே ஆவப்படுத்தினதுமே நீ இப்படி எதுக்காக என்னை வந்துட்டு இப்படி பாடாப்படுத்திட்டு இருக்க, வந்துட்டு நீ இதெல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணு அப்படின்றத சொல்கிறான். ஸோ அங்கே நம்ம ஹீரோயின் உன்ட்ட எனக்கு பேசவே விருப்பம்லன்னு சொல்லும்போது பேசாமல் இப்போ செத்து போயிட்டா நீ என்னை வந்து மன்னிச்சிருவேன்னு சொன்னதும் கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறான். எதுக்காக இப்படி வந்து பைத்திய மாதிரி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இவ உடனே ஷீ ஃபுட்டெல்லாம் கை நிறைய அழுனதுமே இப்போ நீ என்ன பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் எனக்குமே ஷீ ஃபுட்னா அலர்ஜி தானேன்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையுமே வாயில் எடுத்து அங்கே அமுக்கி வந்து சாப்பிட்டதுமே அயன் பாட்டு அங்கே மயக்கம் போட்டு கீழே வந்துடுறான். பட் ஹீரோயினுக்கு இதை பற்றி எந்த ஒரு கவலையுமே இல்லை. அங்கே நம்ம ஹீரோயின் அவனுக்காக குக்கிங் பண்ணுற மாதிரிலாம் அவனுக்கு தோணுது. ரொம்ப ஹாப்பியாகிட்டா அங்கே லின்சியை போய் அவன் ஹக் பண்ணியிருக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் கோவமாயிட்டு போயிருந்திருக்கா. டக்குன்னு இப்போ அவனுக்கு முழிப்பு வந்ததுமே அப்போ அங்கே டாக்டர் அவங்களுக்கு இப்போ 1 ஹவராக வந்து மயக்கத்தில் இருந்தீங்க, ரொம்ப அலர்ஜி ஆயிடுச்சு, இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது இப்போ கதவை தட்டிட்டு ப்ளீஸ்ப்பா நீ கதவை திறந்து வா, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக கெஞ்சிறான். பிறகு ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே பாரு உனக்காக நான் என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு, இதுக்கு முன்னாடி ஓ மேலே அடிபட்டுச்சு இல்லையா, இப்போ நான் அதை வந்துட்டு எனக்கு திரும்ப வந்து பண்ண போகிறேன், இந்த சுவிட்சை ஆன் பண்ணதுமே மேலே எல்லாமே விழுந்துரும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். பட் மனசுல எனக்கு அடிப்பட்ட உனக்கு தாங்காது, கண்டிப்பாக என்னை காப்பாற்ற வருவேன்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். பட் ஹீரோயின் கண்டுக்கவே இல்லை. அசிஸ்டன்ட் தான் வேமா அங்கே வந்துட்டு காப்பாற்றுறாரு. அப்போ அங்கே எதுக்காக சார் நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் இருந்தால் அவங்க தலையை வந்து 2ஆக பொழந்து போயிருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறாரு. ஸோ ஹீரோயினை போய் அவன் பிடிச்சிட்டேன், உனக்கு எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு என்ன தெரியாதான்னு சொல்லிட்டு கேட்டதும் அதை கேட்டுட்டு அவள் பயங்கரமான கோவமாகி போயிட்டு நீ லவ் பண்ண நான் லவ் பண்ணணுமா, உன்னை எனக்கு பிடிக்கல, நான் உன்னை ஹேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் பயங்கர டென்ஷனாக போயிடுறான். நீ கண்டிப்பாக என்னதான் ஏற்றுக்காட்டாகணும், வேற ஒரு பர்சனை நினச்ச கூட பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறான். நம்ம 2 பேரும் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கோம், பேசாமல் ஏன் ஒரு பேபி பிளான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து போர்ஸ் பண்ண பார்க்குறான். பட் கரெக்டாக பார்த்தா அப்பங்க நம்ம லீஷ்வான் வந்துடுறான். சோப்பங்க நம்ம ஹீரோயின் அவன் காப்பாற்றிட்டு இவனை போட்டு பயங்கரமாக அடிச்சிடுறான். இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு தொல்லை அவளை பண்ணேன்னா நான் உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு போகிறான். இவனை பார்த்தா ரொம்ப ட்ரிங்க் பண்ணிவிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கான். ஸோ அப்பங்க அந்த லின்ஸை கால் பண்ணுறா, தயவு செஞ்சு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுப்பா, எல்லாருமே என்னை வந்து மோசமாக பேசுகிறாங்க, கிடைச்சா கொலையே பண்ணிடுவாங்க போல் அப்படின்ட்டு சொன்னதும் நீ அதுக்கு டிசர்வானவ தான், செத்து தொல்லைன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் டே பார்த்தாங்க அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு அங்கே ஒரு வேலையை பண்ண சொன்னதுமே சார் நீங்கள் என்ன உண்மையிலே இதை பண்ணணுமான்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் சொன்னதை மட்டும் பண்ணு அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டதும் அவரை பார்த்தா என்ன வேணா லூஸ் பயில் ஆகிட்டானா, நான் வந்துட்டு தேவையில்லாமல் நான் இந்த வேலை பண்ணேன்னா கண்டிப்பாக வந்துட்டு பெரிய பிரச்சனை ஆகி போயிடும், நான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு வேலை தேடி ஆகணும், இந்த அரலூஸ்ட்டை வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ அப்பாங்க அவனை பார்த்தா கண்டிப்பாக அவளோட பேர் எல்லாமே டோட்டலாக கெட்டு போச்சுன்னா லீஷ்வான் அவளை வச்சுக்க மாட்டான், என்கிட்ட திரும்ப ரிட்டர்ன் வந்துடுவான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டுருக்கான். பிறகு இவளை பார்த்தா அங்கே வீட்டுக்கு வர்றான். மூஞ்சி புள்ள காயமாகி போய் அடிபட்டு வந்திருக்கா, என்னை போட்டு ஆளுங்க எல்லாருமே அடிச்சிட்டாங்க, நான் கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொன்னதும் அவங்க அப்பா பயங்கர கோவமாயிட்டு அவளை போட்டு அடிச்சிடுறாரு. ஒன்னால தான் எனக்கு இத்தனை பிரச்சனை, நீ வந்து எதுக்காக 2 குரூப்போடு சேர்ந்து வந்து ப்ராப்ளம் பண்ணி வச்சுருக்க, இப்போ லீஷ்வானுங்கிற குரூப்பாக இருக்கட்டும் இல்லைனா இங்கே நம்ம ஷியானோட குரூப்புமே வேணான்னு சொல்லிட்டாங்க, கம்பெனியை பேங்க்ராப்ட் ஆகி போயிடலான்னு சொல்லிட்டு அடிச்சு அங்கே வெளுத்து கட்டினதுமே அவங்க அம்மாவை பார்த்தா அங்கே வந்துட்டு பயந்து போயிட்டு நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணாமன்னு சொல்லிட்டு பேசினதும் மரியாதை 2 பேருமே அங்கிட்டு பேசாமல் மூஞ்சில் முழிக்காமல் போயிருங்க, உங்களை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தது தான் நான் வாழ்க்கையில் பண்ண தப்புன்னு சொல்லிட்டு அந்த பயங்கர கோவப்படுறாரு. பிறகு பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின் அவன்ட்டு அங்கே பெக் பண்ணுற மாதிரி அங்கே ஃபோட்டோஸ் எல்லாமே அங்கே ரிலீஸ் பண்ணி
பண்ணி விட்டுருக்கான். ஹீரோயின் வந்து தன்னை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அங்கே காமிக்கணுன்றதுக்காக இதை பார்த்ததுமே இவ ஹாப்பி ஆகிட்டு அங்கே ஒரு நல்ல ஐடியா பண்ணுறா. கண்டிப்பாக வசமாக என்கிட்ட ஒரு நல்ல விஷயம் மாட்டியிருக்குன்னு சொல்லிட்டு உடனே அங்கே லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிகிட்ருக்கா. நானும் அவரும் தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருந்தோம். நடுவில் இவ தான் எங்களுக்கு வந்துட்டு அவரை நான் வந்து உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன்ற வாஸ்தா அவன் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டான். கடைசியில் அவன் என்ன வந்துட்டு மிஸ்ட்ரஸ் மாற்றிட்டான்னு சொல்லிட்டு இவ பொய்யா பேசுகிறா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருமே அப்படின்னா அவள் தான் மோசமானவளான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே ரொம்ப மோசமாக அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு இவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ஃபோட்டோகிராஃபிங்கில் அவார்டு கிடைக்கிது. ஸோ வாங்க போனால் அங்கே ஏகப்பட்ட பேர் வந்து ஹீரோயின்ட்டு இதை பற்றி கொஸ்டின் கேட்குறாங்க. ரெண்டாவது அங்கே மாஸ்க் போட்டு இந்த லின்ஸி அங்கே உட்காந்துருக்கா. ஹீரோயின் இவ ரொம்ப மோசமானவ, இவளை கண்டிப்பாக நம்ம வந்துட்டு பழி வாங்கணும் அப்படின்னா தான் இவள் அடங்குவான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. ஸோ அங்கே மீடியாஸ் எல்லாமே வந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயினுக்கு காதெல்லாமே பெயின் ஆகிட்டு அவளால் கேட்கவே முடியலை. ஸோ அப்போ அங்கே அவள் பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு அப்படி கீழே உட்காந்ததுமே இவ இதான் சாக்குறான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபேஸில் அங்கே ஆசிட் அடிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா வேமா அங்கே நம்ம லீஸ்வான் வந்துட்டு கொடைய வச்சு காப்பாற்றுறதோ அவளோட ஃபேஸ்லேயே திரும்ப அந்த லாசிட் போய் பட்டுது. அவள் பயந்து போயிட்டு அங்கே அரண்டிட்டுருக்கா. லீஸ்வான் பார்த்தா அங்கே மீடியாஸ்ட்டை கோவப்பட்டுட்டு பற்றி வந்துட்டு இருக்க நியூஸ் எல்லாமே ஃபேக் ஆனது, இப்போ நீங்கள் பண்ண வேலைக்கு கண்டிப்பாக உங்களையுமே நாங்கள் பழி வாங்காமல் விட மாட்டோம் அப்படின்ற சொன்னதுமே அதை கேட்டு அவங்களுமே பயந்து போயிட்டு தயவு செஞ்சு நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க, எங்களுக்கு வந்துட்டு நியூஸ் கிடச்சிச்சு அதனால தான் கேட்டோம், நாங்களுமே சாதாரண ஜாப் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிட்டு சார் கேட்குறாங்க. பட் கண்டிப்பாக உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு போகிறான். இந்த சைடில் பார்த்தா இவ ஃபேஸை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே இவ தான்ப்பா அந்த பொண்ணு மேலே பொய்யா பழிய போட்டவன்னு சொல்லிட்டு விரட்டிச்சிருக்காங்க. ஸோ இவ பயந்து இந்த பக்கம் ஓடி வந்தா அங்கே நம்ம ஷியான்ட்ட போய் மாட்டிக்கிறான். ப்ளீஸ் என்னை காப்பாற்றுன்னு சொன்னதும் அவன் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சி விடுறான். என் லைஃப்பில் இவ்வளோ மோசமாக எல்லாமே போயிட்டுருக்குன்னா அதுக்கு காரணமே நீ தான், என் கண்ணு முன்னாடி வந்துடாத, நான் உனக்கு கொலையை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இவங்க கோவப்படுறான். வீட்டில் காமிக்கிறாங்க. பார்த்தா அவங்க அப்பா அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போய் உட்காந்துருக்கும் போது இவங்க அம்மா அவளை கூட்டிகிட்டு வந்ததுமே இவ்வளவுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே பொண்ணு வந்துட்டு இந்த நிலைமையில் இருக்கா, நீங்கள் எப்படிலாம் பேசுகிறீங்கன்னு சொன்னதும் அந்த ஆள் பயங்கர டென்ஷன் ஆகி போயிடுறாரு. இவளை பார்த்தா ஒரு பைத்தியம் மாதிரி அங்கே வந்து பிஹேவ் பண்ணுறா. ஸோ ரொம்ப அங்கே கோவத்தில் சண்டையில் அவங்க அப்பாவை போய் கத்தி வச்சு குத்திடுறா. அதனால் அவருமே அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. இங்கே இந்த ஷியானை காமிக்கிறாங்க. அவங்க கம்பெனி எல்லாமே பேங்க்ராப்ட் நிலைமையில் போயிடுது. அவங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி கூட சேர்ந்து சுற்றிட்டு இருந்தானுங்க இல்லையா, அவனுங்கிட்ட போய் கேட்க போனால் அவனுங்க பார்த்தா அவனை ரொம்ப அசிங்கப்படுத்தி அவனை இன்சல்ட் பண்ணி அனுப்பி விட்றாங்க. ஸோ அந்த சைடில் நம்ம ஹீரோயின் வரதை பார்த்துட்டு இவன் ஹாப்பியாகிட்டு பேசலான்னு சொல்லிட்டு பார்க்குறான். பட் ஹீரோயின் இக்னோர் பண்ணிட்டு லீஷ்வான்ட்ட போனதுமே அப்போ லீஷ்வான் எதுக்காகப்பா நீ இப்போ இந்த மாதிரிலாம் அலைஞ்சிட்ருக்க, கன்சீவாக இருக்க, இப்படிலாம் வந்துட்டு அலைஞ்சிட்ருக்கலாமா, நானே வீட்டுக்கு ஒரு வேளை சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக பேசிட்டு போகிறாங்க. ஸோ இவனுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு கவலையாயிட்டுருக்கு. அப்போங்க நம்ம டீனா சொல்கிறான், நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, அவள் வந்து ஹாப்பியாக இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டேன்னா இதுக்கு முன்னாடி அவளோட கண்ணுக்கு முன்னாடி வராத, நீ ஃபஸ்ட் அவளுக்கு கூட சேர்ந்து இருந்து படுத்தின கொடுமைகள் போதும் அப்படின்றத அவள் சொல்லிட்டு அவங்களோட சேர்ந்து போகிறா. இவனுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு பயங்கரமான கஷ்டமாகிடுது. உண்மையை தானே சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு பொருளுமே நம்மளுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் அதோட அருமை தெரிய மாட்டுது, போன பிறகு தான் அதை பற்றி ஃபீல் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இவனுமே அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.